கால் கேரட் போடுப்பா. என்ன சித்ரா காலையிலேயே மூட விட்டு? ஒன்றும் இல்லை, வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை. தட்டுடு. உன் மாமியார் இன்னைக்கு தான் டெல்லிக்கு புறப்படுறாங்க. வந்து 6 மாசம் ஆயிருக்குல்ல? 6 10 முடிய போறது. 10 மாசம் ஆயிடுச்சா? ஏன் அப்படி? அவளைதான் கேட்கணும். பெரிய பிள்ளையோட 6 மாசம், இங்க 6 மாசம் தானே பேச்சு. அப்படிதான் பேச்சு. ஆனா இருக்கிறது என்னமோ இங்க 10 மாசம், இங்க 2 மாசம். நீ வேணா பாரு, இப்ப போறாங்கல்ல, ஏதாவது சாக்கு சொல்லி 2 மாசத்துல இங்க பேக் பண்ணி அனுப்பிடுவாங்க. இங்க 6 மாசம், அங்க 6 மாசம். நீ கராரா சொல்லிட வேண்டியதானே? 1000 வாட்டி சொல்லியாச்சு. யார் கேக்குறா? பாவம் இது பேக்கு. டெல்லியில அவங்க அண்ணன் டயனா, தம்பி இங்க மெட்ராஸ்ல மூத்திரம் போயிருவாரு. நீ என்ன பண்ண சொல்ற? அப்பா, பாட்டி அழுதுட்டு இருக்காங்க. அம்மா, என்னம்மா? ஏண்டா அண்ணனும் தம்பியுமா சேர்ந்து எதுக்குடா என்ன இப்படி பந்தாடின்னு இருக்கேன்? இன்னும் 1 வருஷமோ 2 வருஷமோ யாராவது ஒருத்தர் வீட்லயும் நான் இருந்துடுறேனே. அப்படி என்னடா பெரிய சிரமம்? வயசான காலத்துல மெட்ராஸ்க்கும் டெல்லிக்குமா என்ன அலக்கழிச்சுட்டு இருக்கல? அது வந்து திவாகர், அந்த டெல்லி எனக்கு ஒத்துக்கவே மாட்டேங்கிறதுடா. அந்த ஒரு சூடும் தாங்க முடியல, குளிரும் தாங்க முடியல. அதுக்கு மேல அந்த ரயில் பிரயாணம் போய் சேர்றதுக்குள்ள செத்தே போயிடுறேன் போ. கண்ணா, இந்த டெல்லிக்குள்ள எல்லாம் வேண்டாண்டா. இருக்கிற வரைக்கும் நான் உன் கூடவே இருந்துட்டு போறேனே. நீ கொஞ்சம் உன் பொண்டாட்டி கிட்ட சொல்லக்கூடாதா? இந்த வாட்டி உங்க அண்ணா கிட்ட கண்டிஷனை சொல்லிடுங்க. ஒரு 6 மாசமாவது உங்க அம்மா அங்க இருந்தாகணும். சரி சரி. போலாம்ப்பா. வரேம்மா. சார். யாருப்பா? தந்தி வந்திருக்கு. எங்கேருந்து? டெல்லியில இருந்து. தேங்க்ஸ். தந்தி வந்திருக்கு. எங்க இருந்து? டெல்லியில இருந்து. அண்ணா அனுப்பிச்சிருக்கான். நினைச்சேன் உங்க அம்மாவை இங்க டம்ப் பண்ண போறா, அதானே? இல்லடி, கம்பெனி விஷயமா சிங்கப்பூர் போறானா, உடனடியே அம்மா வயசுன்னு போக சொல்லியிருக்கான். அவன் வந்ததுமே அம்மாவை திருப்பி அனுப்பிச்சுடலாமா? உங்க அண்ணா தானே சிங்கப்பூர் போற, வர வரைக்கும் இந்த மகாராணி பாத்துக்க மாட்டாளாமா? இல்லடி, கூட மணி ஆயிஷன் போறானா. ஓஹோ, என்னைக்குன்னு எள்ளு போகுது, கூட இந்த எள்ளி பொறுக்கிறதுக்கு. Going to Singapore on deputation, Lakshmi accompanying me. No one to look after mother. Let her be with you till we return. Start immediately. அண்ணா ஒண்ணு பண்ணுங்க. சொல்லு.
உங்க அம்மாவுக்கு சேர்த்து சிங்கப்பூருக்கு ஒரு டிக்கெட் புக் பண்ண சொல்லுங்க. அவளும் சிங்கப்பூர் பார்த்த மாதிரி இருக்கும். ஏய் அது எப்படி? ஏன் பொண்டாட்டிய டெபுடேஷன் அழைச்சிட்டு போலாம், பெத்த தாயை அழைச்சிட்டு போக கூடாதோ? ஏய் சித்ரா, இங்க பாரு, இந்த குதர்க்கம் தானே வேணாங்கிறது. நடக்கிற விஷயமா பேசு. நடக்கிற விஷயம் தான் பேசுறேன். போய் இன்னும் 2 மாசம் கூட ஆகல, அதுக்குள்ளேயே திருப்பி அனுப்புறேன்னா எப்படி? 2 எல்லாம் இல்லடி, 3 மாசம் ஆயிடுத்து. சரி 3 வருஷத்துல 3 மாசம் தான் இந்த மகாராணி பாத்துப்பாளாமா. அப்புறம் ஒரு ஜீன்ஸையோ சூடுதாரையோ மாட்டிண்டி இவ ஃபாரின் போயிடுவா. மீதி 9 மாசமா நான் இங்க அல்லானோம். நானும் பாத்துட்டு தான் வரேன். ஒவ்வொரு வாட்டியும் அவ இப்படிதான் ஏமாத்திட்டு இருக்கா. நீங்களும் அசமஞ்ச மாதிரி அதுக்கு தலையாட்டின்னு இருக்க. இங்க பாருங்கண்ணா, இனி அது நடக்காது சொல்லிட்டேன். இங்க நம்மாத்து வேலைகளுக்கே எனக்கு நேரம் பத்தல. என் உடம்பு முன்ன மாதிரி இல்ல. அப்பப்ப பயங்கரமா நெஞ்சு வலிக்கிறது. இத்தனை வாட்டி சொல்லிட்டேன். ஒரு தடவை என்ன டாக்டர் அழைச்சிட்டு போயிருப்பேனா? நானாவே ஹாஸ்பிட்டலுக்கு போய் நானாவே கியூல நின்று நானாவே மருந்து வாங்கி சரி டாக்டர் கிட்ட தான் அழைச்சிட்டு போல. நெஞ்சு வலிக்கிறதுன்னு சொன்னியே, எப்படி இருக்குன்னு ஒரு வார்த்தை. உங்க அம்மா தினமும் ஒண்ணு கேட்பா. ஒரு நாளைக்கு சப்பாத்தி, ஒரு நாளைக்கு கோதுமை சாதம், ஒரு நாளைக்கு பைத்தம் கஞ்சி. என்னால முடியாது. இப்படி சொன்னா எப்படி? பாவம் அம்மா, நம்மள விட்டா வேற எங்க போவா? இங்க பாருங்க, தயவு செஞ்சு என்ன தப்பா புரிஞ்சுக்காத. உங்க அம்மாவை இங்க வச்சுக்கவே முடியாதுன்னு நான் சொல்லல. தாராளமா இருக்கட்டும். ஆனா 6 மாசம், அதுக்கு மேல ஒரு நாள் கூட என்னால முடியாது. போன வாட்டி வந்தால எத்தனை மாசம் தங்கினா? 1 2 இல்ல 10 மாசம். இப்ப போனதும் போகாதமா என்கிட்டயே திரும்பி வரதுன்னா எப்படி? நீங்க என்ன வேணாலும் நினைச்சுங்கோ, என்னால முடியாது. முதல்ல ஒரு எஸ்டி ரிப்போர்ட் சொல்லிடுங்க. சரி, எப்போ வர? எதுக்கு? டேய், என்னடா எதுக்குங்கிற? அம்மாவை அழைச்சிட்டு போறதுக்குடா. அது இப்ப சரிப்பட்டு வரா சுதா, தப்பா நினைச்சுக்காத. டேய், என்னடா பேசுற? இங்க பாரு சுதா, உன்கிட்ட நான் படிச்சு சொல்லிட்டு வந்தேன். அட்லீஸ்ட் ஒரு 6 மாசம் நீ அம்மா வச்சுக்கணும்னு. இப்ப 3 மாசத்துக்கு திருப்பி அனுப்புறேன்னா எப்படி? டேய், ஏன்டா புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? ஐ எம் கோயிங் ஆன் டெபுடேஷன் மேன். வரத்துக்கு 1 மாசம் ஆகுண்டா. ஒவ்வொரு தடவையும் நீ இப்படிதான் ஏதாவது ஒரு சாக்கு சொல்ற. டேய், ஷாக்கெல்லாம் இல்லடா, நிஜமா தான்டா சொல்றேன். வேணா கம்பெனி ஆர்டர் ஃபேக்ஸ் பண்ணட்டுமா? அப்ப நம்புவியா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. டெப்டேஷன் போறதா நீ மட்டும் போறது, கூட மணி எதுக்கு? அவளை விட்டு போன அம்மாவை பார்த்துப்பல்ல. ஜீவா, இது ஒரே தடவை, இனிமே எப்படி நடக்காது. எப்போ வரேன்னு சொல்லு, நானே டிக்கெட் அனுப்பட்டுமா? இப்ப இங்க இருந்து சர்வ் பண்ணலாம். வேண்டாம். சரி, நானே கூட்டி வந்து விட்டுட்டுமா? அவசியம் இல்லை. நீ டிக்கெட் புக் பண்ணி இன்ஃபார்ம் பண்ண. நான் ஸ்டேஷனுக்கு வரேன். ஏன் ஒன்றும் பேச மாட்டேங்கிற? சொல்லு. சி C ஏ A டி T கேட். cat சி C ஏ A டி T கேட். cat டி D ஓ O ஜி G டாக். dog டி D ஓ O ஜி G டாக். அப்பா ஏய் உட்கார். அப்படி எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், படிச்சுட்டு இருக்கும்போது பாதியில பாயாதானே. படி. படிச்சுட்டு இருக்கும் வந்துடுறேன். நம்ம மாடி வீட்டு டெலிஃபோன் நம்பர் நீங்க தான் கொடுத்தலா? யாருக்கு? உங்க அண்ணாக்கு. நீங்க வரதுக்கு முன்னாடி உங்க மண்ணி எஸ்டடி பண்ணிருந்தா. பேசுனியா? என்னவா? சித்ரா சித்ரா ப்ளீஸ் சித்ரா, இந்த ஒரே வாட்டி அம்மா வச்சுக்கோ. நான் சிங்கப்பூர் பார்த்ததே இல்லை. ஒரே மாசம் வந்ததுமே திருப்பி கூப்பிட்டுக்கிறேன். தத்தேரி 3ஆம் பிரைஸ் ஸ்ரீதேவி நினைப்பு கழுதைக்கு. 40 வயசு ஆகுது, தொப்பின் தொந்திமா ஆனக்குட்டி மாதிரி உருவம். இதுல கொஞ்சம் கொஞ்சம். உங்க அண்ணா போன் பண்ணியிருந்தாராமே, என்ன சொன்னார்? அவன் புதான சொல்ல போறான். மணி பாடின பல்லவே தான் பாடிட்டு இருக்கான். சரின்ட்டா?
நான் முடியே கொடுத்து பேசல. புடி என்ன புடி, முடியாத நேரம் சொல்ல வேண்டியதானே. சித்ரா ப்ளீஸ், கொஞ்சம் யோசனை பண்ணிப்பார். அவ பண்ற தப்பு தான், அதுக்கு அம்மா என்ன பண்ணுவா பாவம். என்ன அவனையும் விட்டா அவளுக்கு வேற யார் இருக்கா சொல்லு. வாஸ்தவம், இந்த நினைப்பு உங்களுக்கு மட்டும்தானே, உங்க அண்ணாக்கு வராதா? இப்படி பண்ண என்ன, அம்மா திரும்பி போற வரைக்கும் இங்க ஒரு ஆள் போட்டா. அசட்டுத்தனமா பேசாதவள். நம்ம வீட்டு செலவுகளுக்கே நீங்க வாங்குற சம்பளம் பத்த மாட்டேங்கிறது. இல்லடி, அதுக்கு என்ன செலவாகுதோ அத அண்ணா வந்து சொல்லலாம். உங்க அண்ணா ஐயோ, எச்ச கையால காக்கா விரட்டாத மனுஷன் அவரு. நீங்க கேட்டதுமே அப்படியே அள்ளி கொடுத்துட போறாரு. ஏன் நீங்க வயிற்றுல கிளப்பிக்கிட்டு? இங்க பாருங்க, இந்த ஆளு வேணாம் தேடும் வேணாம். இந்த ஒரு தடையாவது நான் சொல்றதை கேளுங்க, முடியாதுன்னு சொல்லிடுங்க. எப்படி? அப்போ ஒண்ணு பண்ணுங்க, உங்க அம்மா வந்து போற வரைக்கும் ஒரு ஆளை வச்சு நீங்களே பாத்துங்க. எனக்கும் எங்க அம்மா வீட்டுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு, போயிட்டு வரேன். எஸ் மாமா, நான் இங்க திவாகர் பேசுறேன். சொல்லுடா. ஒன்றும் இல்லை, வீட்டில் ஒரு சின்ன ப்ராப்ளம். நீங்கள் ஆத்துக்கு போகிறப்ப கொஞ்சம் வந்துட்டு போகிறல. வரேனே. டேய், எனிதிங் சீரியஸ்? அது வந்து நீங்கள் வாங்கலை, நான் சொல்கிறேன். மாமா, நான் ஃபோன் பண்ணி கூப்பிட்டு தான் சித்ராவுக்கு தெரிய வேண்டாம், அகஸ்மாத்தா நீங்களே வந்த மாதிரி இருக்கட்டும். அப்படியா? சரி, நான் பார்த்துக்கிறேன். தேங்க்ஸ் மாமா, அப்போ வச்சுடுறேன். ஓகே. என்ன சார் ஆச்சு? என்னன்னு தெரியலப்பா, திடீர்னு நிறுத்து. பாருங்க சார். சாரி மாமா, கொஞ்சம் லேட் ஆயிடுத்து. அதனால நான் பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். இதோ வந்துடுறேன். அம்மா எங்க? பக்கத்தாத்துக்கு போயிருக்காங்க, ஃப்ளாஸ்க்ல காஃபி வச்சிருக்காங்க. ஓ, பாருங்க மாமா, இப்படி உங்களை தனியாக உட்கார வச்சுட்டு அவ பாட்டுக்கு வெளில போயிட்டா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பாவம் இப்போ தான் போனான். சரி, ஏதாவது சொன்னாலா? டீட்டெயிலாகவே சொன்னான். ஓ, அண்ணாவை மணியும் ஃபோன் மேலே ஃபோன் பண்ணுறாமே. இவளுக்கு இஷ்டமே இல்லை மாமா, எப்படி கன்வின்ஸ் பண்ணுறதுன்னு தெரியல, ரொம்ப பிடிவாதமாக இருக்கா. சரிடா, அவளுக்கு அவளோட பிரச்சனை. இந்த சுதாகர் பண்ணுறதும் கொஞ்சம் கூட சரியில்லை மாமா. சேர்ந்தாப்புல ஒரு 6 மாதம் அம்மா அவன் கூட வச்சுக்கிறதுல அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அந்த ராஸ்கல் எப்பவுமே அதை பண்ண மாட்டேங்கிறான். மேக்ஸிமம் 3 மாதம் ஏதாவது ஒரு சாக்கு சொல்லிட்டு மறுபடியும் இங்கே தள்ளி விட்டுறான். என்னையும் பார்த்துண்டு, குழந்தையிலையும் பார்த்துண்டு, அம்மாவையும் பார்த்துண்டு. பாவம், அவளுக்கு இப்பெல்லாம் உடம்பு வேற சரியில்லை, கத்துறா. நம்ம வீட்டில் மட்டும் இல்லைப்பா, நிறைய ஃபேமிலியில் இதுதான் ப்ராப்ளம். வயசானவங்கள பார்த்துக்கிறதுக்கு யாருக்குமே இஷ்டம் இல்லை. பட் யூ ஆர் லக்கி, உங்கள் அம்மாவோட பிரச்சனை தானாகவே தீர்ந்துடும் போல் இருக்கு. புரியல. இல்லைடா, அவள் தனியாக இருக்கலாம்னு முடிவு எடுக்கலாம். என்னம்மா சொல்கிறேன்? ஆமாண்டா, சிட்டிக்கு ஒதுக்குப்புறமா ஒரு சிங்கிள் பெட்ரூம் ஃப்ளாட்டு, ஆத்தோடய தங்கிக்கிற மாதிரி ஒரு சமயக்காரி. அப்புறம் என்ன, எந்த பிரச்சனையும் இல்லாமல் உங்கள் அம்மா நிம்மதியாக இருக்கலாமே. இன்ஃபேக்ட் அவள் அப்படி தான் முடிவெடுப்பான்னு நான் நினைக்கிறேன். ஏதாவது நடக்கிற காரியமாக சொல்லுங்க. இதுக்கெல்லாம் என்ன செலவாகும் தெரியுமா? என்ன செலவாகும்? 3000 ரூபா இல்லை 4000 ரூபா? சரி, 5000 ரூபா வச்சுக்க. அவளால் அது முடியும். எப்படி? உங்கள் அம்மாவோட தாத்தா கிருஷ்ணசாமி ஏன்னு இருந்தார். ஆமாம். அவருக்கு ஒரு சொத்து லிட்டிகேஷனில் இருந்தது. அப்போ நீங்களாம் சின்ன பசங்க. திருச்சியில் ஆரம்பித்த கேஸ் செஷன்ஸுக்கு போய் ஹைகோர்ட்டுக்கு வந்து பெஞ்சில் ஏறி இப்போது சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு கொடுத்துட்டான் 25 வருஷம் கழிச்சு. ஓஹோ. இது பிதாவளி சொத்து தான். ஆனாலும் உங்கள் அம்மாவோட தாத்தா 1960 காலமானார். அதனால் பெண் வாரிசான உங்கள் அம்மாவுக்கு இந்த சொத்துல பங்கு உண்டுன்னு இப்போ தீர்ப்பு கொடுத்துருக்கான். உங்கள் அம்மா கிளைம் பண்ணால் உடனே பணம் கிடைக்கும். அப்படியா? இப்படி ஒரு கேஸ் நடக்கிறது உங்களுக்கு தெரியவே தெரியாதே. உங்கள் அம்மாவுக்கே தெரியாதே. அப்போ உங்களுக்கு எப்படி தெரியும்? டெல்லியில் நம்ம வக்கீல் நரசு இருக்கா இல்லையா, அவன் லெட்டர் போட்டிருந்தான். ஞாயிற்றுக்கிழமை வரலான் இருந்தேன், அதுக்குள்ளே நீயே ஃபோன் பண்ணிட்ட. ஐசி. உங்கள் அம்மாவுக்கு 10-12 லட்சம் கிடைக்கும். உங்களுக்கு? நான் ஒன்று விட்ட சகோதரன் தரேன், ஒரு 5-6 தேரும். உங்கள் அம்மா நினச்சா வாடகைக்குன்னு சொந்தமாகவே விடுவாங்களாம். மாமா, இது பக்காவா? டேய், சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புடா, பக்காவா இருக்கான்னு கேட்டுருக்கேன். ஓ,
மாமா இந்த விஷயம் சுதாகருக்கு தெரியுமா? நரசம் சொல்லியிருக்கலாம், சொல்லாமலும் விட்டுருக்கலாம். அது எப்படி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணாம சுதாகருக்கு இன்ஃபார்ம் பண்ணாம இருப்பானா? டேய், சொத்துல எனக்கு ஒரு பங்கு இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? என் சைட்ல இவ இந்த நரசு தான் ஆஜராகிட்டு இருந்தான். ஜட்ஜ்மெண்ட் வந்து நீ இன்ஃபார்ம் பண்ணான். தப்பா எடுத்துக்காதில் போன இடத்துல செத்த லேட் ஆயிடுத்து. அதனால நம்ம பரவாயில்ல. அப்போ நான் புறப்பேன். சரி மாமா. இன்னொரு காஃபி சாப்பிட்டு போங்க. எத்தனை காப்பி? சுகர் எகிடும். நான் வரேன். மாமா என்ன உங்க அம்மாவுக்கு 12 லட்சமா வந்திருக்கு? உனக்கு எப்படி தெரியும்? நான் தான் அப்பவே வந்துட்டேனே. ஓஹோ, நான் தான் பைத்தியக்காரி. பாவம் அவங்கள பத்தி என்னென்னமோ பேசிட்டேன். ஏன்னா 12 லட்சம்னா எவ்வளோ? 100 ரூபா கட்டு பார்த்துருக்கியா? அதுல 10,000 ரூபா இருக்கும். அந்த மாதிரி 120 கட்டு அடுக்கு, அதான் 12 லட்சம். ஐயோ, அவ்வளோ பணமா? இங்க பாருங்க, நீங்க நாளைக்கே டெல்லிக்கு புறப்பட்டு போறேன். அப்படி பார்க்காதீங்க. நான் தான் படிக்காதவ. என் கஷ்டத்துல என்னென்னமோ பண்ணாத்திருப்பேன். உங்களுக்கு அம்மானா எனக்கும் அம்மா தானே. சரி சரி, கிளம்புங்க, நேரம் ஆறுது. எங்க என்ன எங்க? உங்க அண்ணாவுக்கு எஸ்டடி பண்றதுக்கு. என்ன? அம்மாவை கூட்டிட்டு போறதுக்கு நாளைக்கே புறப்பட்டு வரேன். இங்க ரெடியா இருக்க சொல்லுங்கன்னு. கிளம்புங்க, நேரம் ஆறுது. லா 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 லா. யாரு? எஸ்டிடி டெல்லியில இருந்து. வரேன். ஹலோ, யாரு? சித்ராவா? நான் தான். சொல்லுங்க. நான் இங்க சுதாகர் பேசுறேம்மா. எங்க உன் ஆத்துக்காரன் இன்னும் வந்து சேரலையா? இதோ இப்பதான் வெளியே போனார் உங்களுக்கு எஸ்டடி பண்றதுக்கு. அதான் நேத்தே சொல்லிட்டானே சௌகரியப்படாதுன்னு. இல்லைங்க, அது வந்து இல்ல பரவாயில்லம்மா, என் சிங்கப்பூர் ட்ரிப் கூட கேன்சல் ஆயிடுச்சு. அம்மா என்னோடய இருக்கலாம், மெட்ராஸ் வர வேண்டியது இல்ல. அது நோ நோ, இட்ஸ் ஓகேம்மா. பாவம், நீயும் குழந்தை குட்டிக்காரி, ரொம்ப சிரமம் கொடுத்துட்டோம். அம்மாவை இனிமே பெர்மனண்டா எங்க கூட வச்சுக்கிறதா முடிவு பண்ணிட்டோம். ஓ, அப்ப சரிம்மா, அவன் வந்தா சொல்லிடு, சாவகாசமா லெட்டர் போடுறேன். ஓகே? கொய்யா மரம் ஏறி வா, குண்டு பழ கொண்டு வா, பாதி பழம் என்னிடம் பாதி பழம் உன்னிடம், கூடி கூடி இருவரும் கொடித்து கொடித்து கொஞ்சம் வெயிட் பண்ணி போயிட்டு வந்துடுறோம். அக்கா பார்த்து. ஏன்னா பாட்டி எப்படி இருக்கீங்க? சமத்தா இருக்கீங்களா? இருக்கோம் பாட்டி. வாங்கம்மா.
என்னது திடீர்னு தெரியப்படுத்திருந்தா இவர் அனுப்பி வச்சிருப்பேனே. எதுக்குமா தீபாவளி இதெல்லாம் போட்டுட்டு வரோம். நம்ம வெங்கடேசனுக்கு டெல்லியில ஒரு வேலை இருந்தது, அதான் அவனோடய வந்துட்டேன். சரி உள்ள வாங்க. பொட்டி ஆட்டோல இருந்து ஏய் பெட்டியில இருக்கா, முதல்ல உள்ள வச்சுட்டு கூட வெளியில நிக்க வச்சு. வாங்க மாமா. அக்கா இந்தாப்பா இதை வச்சுக்கோ. என்னமா அது? பேங்க் டிராஃப்ட். உன் பேர்ல 1,00,000, சித்ரா பேர்ல 1,00,000. இது உங்களுக்கு. இதே மாதிரி பெரியவனுக்கும் உன் பொண்டாட்டிக்கும் கூட ஆளுக்கு 1,00,000 கொடுத்துருக்கேன். அப்புறம் இந்த டாக்ஸ், வக்கீல் ஃபீஸ் அது இதெல்லாம் போக மீதி 5,00,000 டெபாசிட்ல போட்டிருக்கேன் என் பேர்ல. அதுக்கு வட்டியே கிட்டத்தட்ட 6,000 வரும். என் செலவுகளுக்கு அது தாராளம். டெபாசிட்ல இருக்கிற அந்த 5,00,000 எனக்கு அப்புறம் அது யாருக்கு? உனக்கும் உங்க அண்ணாவுக்கும் தானே. அப்ப நான் கிளம்பட்டுமா? ஆமா. நீ ஒன்றும் வருத்தப்படாதடா. என் பக்கத்து புருஷா தங்கிக்க போகிறவங்க அம்மா கூடவே தங்கிக்கிற மாதிரி சமயக்காரி ஏற்பாடு பண்ணியாச்சு. தெரு முனையிலேயே கோயில். கூப்பிட்ட கோயிலுக்கு நான் இருக்கேன். நான் ஆஃபீஸுக்கு போயிருந்தேன், ஆத்துக்காரி இருக்கா. அப்புறம் என்ன இல்லையாக்கா? ம். அம்மா எதுக்கு நீ தனியா போகணும்? என் கூடவே இருந்து இல்லாம. இல்லப்பா, அது சரியா இருக்காது. எனக்கும் சிரமம், உங்களுக்கும் சிரமம். எல்லாருக்கும் இதுதான் நல்லது. நான் என்ன சந்திரமண்டல இருக்கா குடி போறேன்? இதோ இருக்கிற 3வது தெரு. நீங்களும் எப்போ வேணாலும் வரலாம், நானும் எப்போ வேணாலும் வரலாம். அக்கா வெளியில ஆட்டோ. சரி கிளம்பலாம். நான் வரேன்டா தீவா. அப்புறம் ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணுறேன். வரட்டுமாம்மா? அக்கா கிளம்பலப்பா. அன்னதானம் தராங்க. அவங்க நல்லா இருக்கணும், அவங்க குடும்பத்தை நல்லா இருக்கணும், உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கணும், செல்வ செழிப்போடு இருக்கணும். நம்ம சிவாய நமக. அன்னதானம் தராங்க தாத்தா. அவங்க நல்லா இருக்கணும், உடல் ஆரோக்கியத்தோடு வாழணும், செல்வ செழிப்போடு இருக்கணும், எந்த நோய் நொடி இல்லாமல் இருக்கணும். நம்ம சிவாய நமக. அன்னதானம் தராங்க. அவங்க நல்லா இருக்கணும், உடல் ஆரோக்கியத்தோடு வாழணும், அண்ணாமேர் வேண்டி. நம்ம சிவாய நமக. அண்ணாமலைக்கு நம்ம சிவாய நம்ம எடுத்துட்டு போயிடுங்க. நம்ம சிவாய நமக்கு அண்ணாமலைக்கு அரோகரா. நம்ம சிவாய நமக்கு அண்ணாமலைக்கு அரோகரா. சாப்பாடா சாப்பாடா கேட்டா வாங்க ஐயா. நல்லா இருந்தது ஐயா. நம்ம சிவாய நம்ம வாங்க 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 ஐயா. அவங்க நல்லா இருக்கணும், குடும்பத்தோடு செல்வ செழிப்பா இருக்கணும், உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கணும். நம்ம சிவாய நமக்கு அண்ணாமலைக்கு அரோகரா. வாங்க வாடா வாடா. இந்தாமா நம்ம சிவாய நம்ம போய் சாப்பிட்டு போங்க. போறோம் ஐயா. அண்ணாமலைக்கு அரோகரா. நம்ம சிவாய நமக. நம்ம சிவாய நமக்கு அண்ணாமலைக்கு அரோகரா. ஒன்று மட்டும் போதும். சாம்பார் சாப்பிட்டீங்களா? ஒன்று வாங்கி முறையில் நல்லா கேட்டேன். அண்ணாமலைக்கு அரோகரா. நம்ம சிவாய நமக்கு இட்லி கொடுத்தாங்க. சரி 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 சாப்பிட்டா சரி, அவ்வளோதான். யாரு கொடுத்தா அண்ணா இருந்தாங்க. இந்தாங்க ஐயா. நம்ம சிவாய நமக்கு. அண்ணாமலைக்கு அரோகரா. வாங்க இந்தாங்க ஐயா. நம்ம சிவாய நமக. நம்ம சிவாய நமக. நம சிவாய நமக. நம சிவாய நமக. வாங்க நம சிவாய நமக. நம சிவாய நமக.
அண்ணாமலைக்கு அரோகரா. நமச்சிவாய நம்ம போய் சாப்பிட்டு தாத்தா. இந்தாங்க என்ன பைல்வான் மூச்சு திணறுது. மூச்சு திணறுதா? அங்க வரலன்னா அங்கே கட்டி வீதியில கைகாரத்துக்கு கொடுக்குது. ஆ. உடம்பு கொடுக்க அடுத்த சிவராத்திரி காலத்தை ஓட்டுறத பாரு. அது ஓடிக்க தூக்கி போடுறதுக்கு அதான். ஊராவது ஊரால காட்டாந்து தருவீங்க காக்கா ஊரே வச்ச போட்டு. வாங்க சரவணன். அடா 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 இந்தாங்க இது. எனக்கு ஒரு பயம் இருக்கு. இருக்குது. அவரு தான் நின்று சாப்பாடு கொடுத்துட்டு போறாரு. நான் தான் சொன்னேன். நம்ம சிவாய நம்ம போய் சாப்பிடுங்க. அண்ணா ஆக்சுவலாக கார் ஸ்டாண்ட் போய் போட்டுருவாங்க சைடில் நல்லா ஒட்டி வாங்க போலாமா வரட்டுமா? தாத்தா நம்ம சிவாய நம்ம வாங்க மேடம். மேடம் நம்ம சிவாய நம்ம போய் சாப்பிட்டு போ. வருது விலங்கு விலங்கு வருது. வா தாத்தா. பட்டுன்னு ஏற்ற முடியல சமைக்க கீழே உட்காந்த வயசாகி போச்சுல்ல. வயசானது நம்ம தான் இருக்கும். நம்ம சிவாய நம்ம சிவாய் வாழ்க வளமா இருக்கும். இந்தாங்க வாங்க. வந்து ஒரு பயணி ஆண்டவர் ஒண்ணு போதுமாண்ணா? நமச்சிவாய நமக வரட்டுமாண்ணா? பாய். இந்தா பத்தாண்ணா சாப்பிட்டியா? நமச்சிவாய நமக வாங்க. என்ன சார் மொட்டை பார்த்தீங்க? கோயிலுக்கு போயிருந்தேன். எந்த கோயிலுக்கு பழனி. அங்க என்ன சொன்னா பழனி? பழனி என்ன சொன்னானா? என்கிட்ட எதுவும் சொல்லியே? ஏன் உங்ககிட்ட என்ன சொன்னாரா? வேற 2 ட்ரே இருக்குது. வாட்டர் பாட்டில் இருக்குது. ஊறக்காய் வேணுமா? இளமாறு என்ன சொன்னாரு? இளமாறனுக்கு தான் சாப்பாடு கொடுக்குறேன். அப்புறம்னா ஆமா நிஜமான இளமாறு அவர் தானா? சார் இந்த ஏமாறு எங்க முதலாளி தான். ஆள மாதிரி குளிச்சு நிற்கும்போது இந்த அவர் உடம்பு அப்படியே என்கிட்ட இருந்தது. என்ன உடம்பு இருக்குன்னு நானே கேட்டேன். அப்ப பெரிய சேகர் சொன்னாரு இது நம்ம ஆசிரியர் அவர்கிட்ட என்ன சொல்லுங்க. அவங்க மாமா தான், சொந்த மாமா. இளமாறனுடைய மாமா அவரு. மாமா மாமா போய் வாங்க. யாருங்க சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாங்களாம். இந்த தண்ணியை எடுத்துட்டு குத்து உங்க கையால கொடுங்க. போங்க. சாப்பிட்டாரா? ஐயா கோயிலுக்கு போயிருந்தேன் ஐயா. அதனால மட்டும் பயணி அவ்வளோதான். நான் வேற யாரும் இல்லைங்களா? இந்தாங்க ஐயா. நம்ம சிவாய நம்ம வாங்கிக்கிறேன். வாங்க. நம்ம சிவாய நம்ம ஒன்று போய் இந்தாங்க ஐயா. நம்ம சிவாய நம்ம வாங்க. இந்தாங்க ஐயா. நம்ம சிவாய நம்ம 2 எடுத்துருங்க. சாப்பிடுங்க. செம்பா ஓனர்னா அசிதில் தூங்குறாரா? இந்தாங்க ஐயா. நமச்சிவாய நமக.
நமச்சிவாய நமக. அவர் குத்துறீங்களா? இந்தாங்க ஐயா, அவரு குத்துறோம். இது செம்பா ஒண்ணு, அவரு ஒண்ணு வெள்ளை. ஆமாங்க. எத்தனை போயிருங்களாண்ணா? பார்த்து. ஆமாங்க. ம், குத்துருப்பா. இப்போ நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேங்க. இந்தாண்ணே, நம்ம சிவாய நம்ம போய் சாப்பிடுங்க. தாத்தா நம்ம சிவாய நமக. வாங்க. நம்ம சிவாய நமக. நம்ம தட்டுல முதலாளி வீட்டு தட்டுதான். நம சிவாய நமக. வாங்க வாங்க வாங்க. இந்தாங்க ஐயா, நம சிவாய நமக. இந்தாண்ணே. இந்தாண்ணே லெமன் ரைஸ். நம சிவாய நமக. இந்தாங்க ஐயா, அண்ணாமலைக்கு அரோகரா. நம சிவாய நம. ஒண்ணு போதுமா? நம சிவாய நமக. இந்தா போய் சாப்பிடு. ஓம் நம சிவாய. ஒண்ணு கூட போதுமா? சாப்பிடு. இந்தாண்ணா நம்ம சிவாய நம்ம சாப்பிட்டு வாங்க. சிவன் முட்டை எல்லாம் போட்டாக்கு ஒன்று போதுமா? நல்லா இருக்கா? நம்ம சிவாய நம்ம. சார் நம சிவாய நமக. நம சிவாய நமக. என்னது சொல்லணுமா? இருங்க. நம சிவாய நமக. 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 இந்தாங்க ஐயா. நம சிவாய நமக. வாங்க ஐயா. அந்த உட்கார்ந்து இருக்குல்ல? ஆமா. அவரு இது கோயம்புத்தூர். அவருக்கு இன்னமும் உடம்பு எதுவுமே முடியல. இங்கே உட்கார்ந்து நம்ம கம்பெனியில் அங்கே அங்கே வைக்கலாமான்னு கேட்கறதுக்கு அது சொன்னார். ஓனர் வருவார், நாளைக்கு வருவார். நாளைக்கு வந்தால் கேளுங்க. ஏன்னா அதை பற்றி எனக்கு தெரியல. அது எதுவுமே இல்லை. எங்கேயா தங்க வீட்டு நல்லவே போட்டாச்சு. சரி தங்க
சரி வந்தோடனே கேளுங்க, நாளைக்கு வருவாரு. ஓகே. நமசிவாய நமக. நமசிவாய நமக. நமசிவாய நமக. ஒண்ணு போதுங்களா? இந்தாங்க ஐயா. நமசிவாய நமக. வாங்க இந்தாங்க சாதம். நமசிவாய நமக. வாங்க ஐயா. நமசிவாய நமக. நமசிவாய நமக. நமசிவாய நமக ஐயா. நமசிவாய நமக. பேர் என்னண்ணா? ஏடு. நமசிவாய நமக. நமசிவாய நமக. நமசிவாய நமக. நமசிவாய நமக. சாப்பாடு வந்துச்சு கூட்டு சொன்னேன்ல, அதனால ஒரே தரு பார்த்து பார்த்து. நமசிவாய நமக. நமசிவாய நமக. நமசிவாய நமக. நமசிவாய நமக. நமசிவாய. அண்ணாமலைக்கு அரோகரா. நமசிவாய நமக. நமசிவாய நமக. இந்தாக்கா. நமசிவாய நமக. தண்ணி கேஸ்குண்ணா. நமசிவாய நமக. இந்தாங்க ஐயா. நமசிவாய நமக. ஐயா. அண்ணாமலைக்கு அரோகரா. நமசிவாய நமக. நமசிவாய நமக. பார்த்து நமசிவாய நமக. நமசிவாய நமக. நமசிவாய நமக.
அண்ணாமலைக்கு அரோகரா. அண்ணாமலைக்கு அரோகரா. பாட்டு பாட்டு வாங்க. நம்ம சிவாய நம்ம பார்த்துட்டு இருந்தோம். நம்ம சிவாய நம்ம அண்ணாமலை தயிர் சாதம் இல்லை சாமி, சாம்பார் சாதம் தான். தப்புடா தப்புடா தப்புடா, போயிடும் போயிடும். இந்தாங்க நம சிவாய நமக. போய் பெஸ்ட் பண்ண வாங்க போங்க. வேண்டுது இல்லையா சாமியார்லாம் சாப்பாடு கொடுக்குமா அப்படின்னு. நமச்சிவாய நமக. என்னடா குடிதையா இந்தாங்க. இந்தாமா சாப்பிடுவோம். இந்த பாட்டி Arunachala Shiva Arunachala
Shiva